சர்வ வியாபியான அந்த கண்கள் என்ன செய்கிறது, அந்த ஸ்திரியை நிமிர்ந்து பார்க்கிறது. அப்போ அவர் வந்துட்டு எதுல அமர்ந்திருக்கிறார், புழுதியிலே அமர்ந்திருக்கிறார், மண்ணில அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த பெண் வந்துட்டு என்ன சொல்றது, நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து இந்த மண்ணுல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமை எப்படி படைச்சாரு, மண்ணில இருந்து படைச்சாரு. அப்ப மண்ணுல இருந்து எடுக்கும் போது அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாரு, தேவன் மண்ணை எப்படி எடுப்பாரு, நின்றுகிட்டே எடுப்பாரா, குனிந்து தான் அந்த மண்ணை எடுத்து அவனை உண்டாக்கி இருக்க கூடும். அப்ப குனிந்து செஞ்சு எழுந்து பிசைஞ்சு ஆதாம உருவாக்கி இருக்க கூடும். அது போலதான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இங்க புழுதியில அமர்ந்து என்ன செய்கிறவராக இருக்கிறார், தீர்ப்பை எழுதுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறா, உன்னை நியாயம் தீர்க்க வந்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கருணையின் வடிவான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நானும் உன்னை என்ன செய்கிறதில்லை, நியாயம் தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, இனிமேல் நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல கிடைத்த சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் சுமந்து கொண்டு என்ன செய்கிறாரு, தீர்ப்பு எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த சாம்பல் என்ன பார்த்து என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை வந்து கிறிஸ்து என்ன செய்கிறாரு, உனக்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அது என்ன சொல்கிறது, சாம்பலை அவர் என்ன இதாவாக மாற்றிவிட்டார், சிங்காரமாக மாற்றிவிட்டார். ஏசாயா 61 பார்க்கும்போது சாம்பலுக்கு பதிலாக அவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார், சிங்காரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்ப்பை என்ன செய்கிறாரு, மாற்றி மோசே கொடுத்த தீர்ப்பை எழுதாமல் அவர் என்ன செய்கிறாரு, தீர்ப்பை மாற்றி எழுதிவிட்டார். உனக்கு சாபம் இல்லை, உனக்கு நித்திய ஆக்கினி இல்லை என்று சொல்லி, உனக்காக கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு காரியம் நமக்கு அந்த சாம்பல் நமக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக எதை சிந்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அந்த சாம்பல் நமக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது, அந்த சாம்பல் புதன் என்று நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்கிறது, புது பலனை தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ மூன்றாவதாக இயேசு நமக்காக தன்மையில் ஏற்றுக்கொண்ட 7 தண்டனைகள். இப்ப நான் எத்தனை சொன்ன தண்டனை, ஏவாளுக்கு 2, ஆதாமுக்கு 5, 7. இந்த 7 தண்டனைகள் என்னன்னு பார்த்து அது இயேசு கிறிஸ்து எப்படியாக அது தீர்ப்பை மாற்றினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். முதல் தீர்ப்பு என்ன சொல்கிறது, ஆண்டவர் ஏவாளுக்கு என்னன்னு சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை என்ன செய்வேன், மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லி முதல் தீர்ப்பு யாருக்கு கொடுக்கிறாரு, ஏவாளுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம யாக்கோப்பு நிருபத்துல பார்க்கும்போது, யாக்கோப்பு நிருபம் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் அடையும் போது அது என்னத்தை உருவாக்குகிறது, மரணத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி நம்ம ஒரு வசனம் நான் எழுத மறந்துட்டேன். யாக்கோப்பு சரி, நான் வசனம் எழுதல, ஆனா இதுல தான் இருக்கு. ஒன்று 14:15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ பிரசவ வேதனை அப்படிங்கிறது என்ன செய்கிறது, ஒரு கொடிதான ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வேதனையை ஆண்டவர் எப்படி தன்மேல் எப்படி சுமந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 53 அவர் தமது ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் என்று சொல்லி ஒரு
53 ஏசாயா 53ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது போல அப்போஸ்தலர் 2:24 அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டுக்களை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று. 2:24 தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்திலிருந்து அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரண உபாதி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு கிரேக்க பதத்தை எப்படி வரணும்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஓடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பிரசவ, அதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னு சொன்னா பிரசவ வேதனை, பர்த் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இந்த மரண உபாதி அப்படிங்கிறதுக்கு பேங்க் அப்படின்ற ஓடின்னு கிரேக்க பதத்துல இருக்குது. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாரு, பிரசவ வேதனையில வர வலிய வேதனையை வந்து இந்த மரண உபாதிகளின் கட்டுக்களிலே அனுபவித்திருக்கிறார். அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அப்போ அவரும் என்ன செய்கிறார், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எதுல இருந்து எழுப்பினார், அந்த அந்த கட்டுக்களிலிருந்து அவரும் எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம அவரும் அவங்க தாயும் தானே பிரசவிச்சாங்க, அவரும் அந்த கட்டுக்களிலிருந்து அவரு எழுப்பினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஆதி ஆகமத்தில் ஏவாளுக்கு எழுதப்பட்ட அந்த முதல் தீர்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மரண உபாதிகளின் கட்டுக்களை அவர் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டு விட்டார், நீக்கி போட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது தீர்ப்பு ஏவாளுக்கு என்னன்னா, உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டு கொள்வான் என்று சொல்லும் போது அடிமை தனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா பெண்ணு அப்படிங்கிறவ வெறும் என்ன ஒரு அடிமை தனமாகத்தான், இன்னமும் நிறைய இடங்களில் பெண் ஒரு அடிமை தனமாகத்தான் உன்னுடைய வேலை என்ன, புள்ள பெக்கணும், என்ன அதுதான் பெண்ணுக்கு என்ன வருகிறது, ஒரு அடிமை தனத்தின் அடிமையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆண்கள் வந்துட்டா என்ன செய்வாங்க, பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம அவனை பெற்றான், அவனை பெற்றான் பெற்றது என்னவோ பெண்ணா இருக்கலாம், ஆனா இவன் தான் பெற்றான், இவன் தான் பெற்றான் என்று பழைய ஏற்பாட்டுல எல்லாம் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது வரைக்கும் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க, ஏவாளும் ஆதாமும் அங்க இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, சமமாக இருந்தாங்க. ஆனா இந்த தீர்ப்புக்கு அப்புறமா அவர் என்ன எழுதுகிறார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறார். அப்ப நீ ஆணுக்கு கீழாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் எழுதுகிற காரியங்களை பார்க்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த அடிமைதனத்தின் நுகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நம்ம மேல சுமத்தல எதையுமே, இந்த பிரசவ வேதனையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மரண உபாதியின் கட்டுக்களை நம்மை விட்டு அவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல இந்த நுகத்தையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கலாத்தியர் 4:5 கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறினது போது ஸ்திரீ என்னிடத்திற்கு பின் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்மானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் நம்மை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்க. அப்போ நாம புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நமக்காக மனுவாக இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து நம்ம இந்த அடிமைதனத்தின் ஆவியை நம்மளுக்கு தெரிந்து அவர் என்ன செய்தார், எடுத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:7 அவர் தம்மை தாமே பின்ன அடுத்தது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு 8 அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இங்க பெண் அடிமை என்று சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க வந்து அவர் என்ன செய்கிறார், நமக்காக அவர் என்ன ரூபம் எடுக்கிறார், அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபமாக காணப்பட்டு எப்ப வரைக்கும் மரண பரியந்தியம், சிலுவையின் மரண பரியந்தியம் வரைக்கும் அவர் வரை தன்னை தாழ்த்தினவராய் அடிமைதன கோலத்தை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறது, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி
என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது அந்த அடிமைத்தனத்தை இவர் என்ன செய்கிறார், இவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார், நமக்கு விடுதலையை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 2 தீர்ப்பும் வந்துட்டு ஏவாளுக்கு தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வந்துட்டு ஆதாம் மேல் சுமத்தப்பட்ட தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு எதாவது விளைச்சலை தராது என்று சொல்லி அந்த என்ன செய்கிறாரு, ஆதாமை சபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சாபத்தை 3ஆம் தீர்ப்பாக ஆதாமுக்கு எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அந்த பழியை தன் மீது சுமத்தி கொண்டார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்தார், அந்த மரத்தில் தூக்கப்பட்ட அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்கிறார், நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இது நிமித்தமாக அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பிள்ளைகளாக நமக்கு வந்திருக்கிறது. அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சீகாரத்தை நமக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதாக என்ன சொல்கிற, பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கும் முளைப்பிக்கும், நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்கிறார். பாவத்தின் நிமித்தமாக முள்ளும் குறுக்கும் விளைகிறது. அதற்கு முன்பாக அப்போ என்று சொல்கிறத பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக அவங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது முள்ளும் என்னால குறுக்கும் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அங்க வாழ்ந்தாங்க. அப்போ தண்டனை வரும்போது அவங்களுக்கு அது எப்படியாக இருந்தது, வேதனையாக கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல மார்க்கு சுவிசேஷத்துல 15:17, மார்க்கு 15:17, purple robe on him, and on his head they placed a crown that he had made out of thorn branches. முள்முடியை பின் அவருக்கு சூட்டுறாங்க. அங்க என்ன சொல்றது, முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க என்ன செய்யப்பட்டதாக இருக்கிறது, அந்த முள் கிரீடம் சூட்டப்பட்டது. சிவப்புமான மேலங்கியை அவர் கொடுத்து முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டப்பட்டினார்கள். யூதருடைய ராஜாவே என்று போர்சேவகர்கள் ஒரு முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அதன் மேல் கோலால் அடிக்கிறாங்க, முகத்திலே காரியம் மொழிகிறார்கள். அப்போ 4ஆம் தீர்ப்பாக வந்த அந்த முள்ளையும் குறுக்கியும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், எனக்காக நிவர்த்தி செய்கிறார் என்று சொல்லி அந்த சாபத்தையும் அவர் என்ன செய்கிறார், நம்மை விட்டு எடுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது தண்டனையாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட உன் அப்பத்தை புசிப்பாய் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5ஆம் தீர்ப்பையும் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 53:3, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் என்று ஏற்றுக்கொண்டார். he was son of he was called man of sorrows அப்படின்னு இருந்தது. அப்போ அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று அவர் என்ன செய்கிறார், ஆதாமுக்கு அங்கு வருத்தத்தோட இவன் அப்பத்தை புசிப்பாய் என்று எழுதப்பட்ட அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி மாற்றி அமைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, யோவான் 6:51 வருத்தத்தோடு நீ உன் அப்பத்தை புசிப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனா யோவான் 6:51 என்ன சொல்றாரு, நானே வானத்தில் இறங்கிய அப்பம், ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறோன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும் என் மாம்சமே இருக்கிறார் என்று சொல்றார். அப்போ நீ அப்பத்தை எப்படி வருத்தத்தோட புசிப்பாய்ன்னு சொல்கிற அந்த தீர்ப்பை அவர் எப்படியாக மாற்றி எழுதுகிறார், நானே ஜீவாப்பம், என்னை உட்கொள்கிறவன் என்றும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த தீர்ப்பையும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், மாற்றி எழுதுகிறாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் தீர்ப்பாக உன் முகத்தின் வேர்வையால் உன் ஆகாரத்தை புசிப்பாய் என்று தீர்ப்பு எழுதுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ வேர்வை சிந்தித்தான் என்ன செய்யணும், நீ பாடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு இருக்கு. ஆனா லூக்கா 22:44 44 லூக்காவா? லூக்கா 22:44 எடுத்தோம். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு Jesus was in great pain and prayed so sincerely that his sweat fell to the ground like drops of blood. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. இல்ல அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்.
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லி நாம லூக்கா 22:40. பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அப்போ அந்த ஆதியாகமத்தை பார்க்கும்போது முகத்தின் வேர்வையால் அப்படி, ஆனா இங்க எங்கன சேர்க்கிறதா இருக்கிறது, அவரு வியாகுலப்பட்டு அவருடைய வேர்வை எப்படியா இருந்தது? இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்து அந்த சாபத்தையும் அவர் நமக்காக மாற்றி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியான தீர்ப்பாக, நீ மண்ணிலிருந்து பிறந்தாய், நீ திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய் என்று அங்க மரணத்தை அங்க ஆதாமுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுல வந்துட்டு ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நாம் பிழைத்திருக்கும்படி அவர் மரணத்தை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடிமையின் ரூபமாய் எடுத்து மரணம் மட்டும் என்ன செஞ்சு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நமக்காக அவர் சிலுவையில, நம்மளெல்லாம் ஒவ்வொருத்தரையும் சிலுவையில தொங்க விட்டா எப்படி இருக்கும்? நம்மளால தாங்க முடியுமா? ஒருவராலையும் முடியாது. ஆனா எல்லாவற்றையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு நமக்காக ஜீவனை தந்து நித்திய ஜீவனை நமக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 7வது தீர்ப்பாகிய மரணத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். நம்ம மீது எழுப்பப்பட்ட அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எழுதப்பட்ட அந்த 7 சாபத்தையும் 7 தீர்ப்புகளையும் இந்த சாசனங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலேசையர் 2:14 கொலேசையர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பழிகளை, நிந்தனைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா மரண சாசனங்களையும் அவர் என்ன செய்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த விசேஷமான நாள், இந்த ஆஷ் வெட்னஸ்டே நமக்கு தெரிவிக்கிற செய்தி எனக்கு என்னதுன்னா, எனக்கு எழுதப்பட்ட எல்லா தீர்ப்புகளையும் என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஜீவ ரட்சணியம் உண்டு பண்ணும்படி தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தையே கிரியமாக எனக்காக செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையை யாருக்காக கொடுத்திருக்கார்? நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றும், என்னுடைய நெற்றியில் வைக்கப்படுகிற இந்த சாம்பல் நமக்கு என்ன செய்கிறது? அதை தெரிவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெறும் சாம்பலைய பூசிட்டு வந்தோமா அவ்வளவுதான். யாராச்சும் நம்ம கிட்ட எது அவங்களுக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு சொல்வதற்கு என்ன செய்கிறது இல்லை, தெரியறது இல்லை. அப்ப அந்த காலத்துல எதுவுமே நமக்கு தெரியாது. நாங்க போவோம், ஐயோ இன்னைக்கு சாம்பல் பூசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாதி இது விபூதி புதன்ட்டு கடைக்கு சர்ச்சுக்கு ஓடி போய் அதை பூசிட்டு அப்புறம் அவ்வளோதான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடும். அப்போ எல்லாம் கேட்பாங்க, இது என்ன நெத்தியில பூசிட்டு வந்து சாம்பல் இதுங்களுக்கு, இது பண்டிகை எங்களுக்கு இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் விபூதி பூசிட்டு வருவாங்க தினமும். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் அதை பூசுவோம். ஆனால் அதை பற்றின எந்த ஒரு என்ன அந்த விளக்கமோ அதனுடைய பொருள் என்ன என்றோ நாங்கள் தெரியாம இருந்தோம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னமும் நிறைய பேர் அப்படியாகத்தான் ஏதோ அது ஒரு சடங்காச்சாரமாக வாழைக்கு போய் அந்த நெற்றியில அந்த சிலுவையை சாம்பலை பூசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது நமக்கு என்னத்தை தெரிவிக்கிறது? நமக்கு இல்ல நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறதாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நம்மை பார்த்து இந்த சாம்பல் நமக்கு என்ன செய்கிறதா இருக்கிறது தெரிவிக்க. ஏவாளுக்கு 2 தண்டனைகள், ஆதாமுக்கு 5 தண்டனைகள், 7 தண்டனைகள். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் மாத்திரமில்லாமல் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் என்னை புசிக்கிறவன் என்னவா? மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பிழைத்திரு 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 என்று சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுகிறதா இருக்கிறது. இப்போ அந்த சாம்பல் நமக்கு அறிவிக்கிற செய்தி என்ன? நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டு, ஒரு புதிய வாழ்வு உண்டு. இந்த ஜீவியத்துக்கு பிறகு நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு எல்லாம் என்ன இருக்கு? மற்றவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. எட்டர்னல் லைஃப்னு சொன்னோம்னா மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னோம்னா அதை பற்றின நம்மளை காலியாக்குவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய கேள்விகள் எல்லாம் நம்மளை மடக்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அது
அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் பேசாம நமக்கு என்ன சொல்கிறாரு, வெளிப்புறமான இந்த தேகத்துக்கு நாம் முக்கியம் கொடுப்பதை பார்த்திலும் உள்ளான மனுஷன் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், இன்னுமே நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கதிகள், இந்த செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அது போல இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆழமான கருத்துக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ளாத கருத்துக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஆஸ் வெட்னஸ்டே குறித்து நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவரே தேவன் வெளிப்படுத்துகிறீர். 7 சாபங்களையும் ஆண்டவரே தேவன் எம்மேல் இருந்ததை குலைத்து போட்டீர் என்று உடைய மரணத்தின் வரியதும் எங்களை தாழ்த்தி எங்களை மீட்டு பொருளாக ஆனீர் என்றதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே சமயத்தில் ஸ்திரீயானவள் உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும் சொன்ன 10 மாதம் ஆண்டவரே, ஆமாண்டவரே கர்ப்ப வேதனையிலே இருந்து விருவாய் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படியாக 2 சாபமும் 7 சாபத்தை குறித்தும் ஆண்டவரே, இந்த விபதி திருநாளை குறித்து இந்த ஆமாண்டவரே ஹல்லேலூயா, இந்த லெர்த் டேஸை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஏன் பாடுகளை அனுபவித்தார், ஏன் மரணத்திற்கு அவர் உட்பட்டார் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஆகிய தான் ஆண்டவரே, இப்படி சமுத்திரம் வரும்போதெல்லாம் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதை ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் எசப்பா உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் நாளெல்லாம் ஈடாகுமோ, ஏற்ற வேளையில் கிருபைகள் தந்து எங்களை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவோம், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து எங்களை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவோம், ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து எங்களை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவோம், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து எங்களை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவோம், இடைவிடாமல் காத்தீரையா உங்க வார்த்தைகளாலே நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா உங்க வார்த்தைகளால் எங்களை நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசப்பா உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் டாடி எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, தனிமையில் நாங்கள் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவோம், தேவைகளால் நாங்கள் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவோம், தனிமையிலே நாங்கள் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவோம், தேவைகளால் நாங்கள் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவோம், குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து எங்களையும் வெறுக்காமல் நேசித்தீரையா, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து எங்களையும் வெறுக்காமல் நேசித்தீரையா, கோடி கோடி நன்றி சொன்னால் பாபா 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 ரிமாலதா ராஷா கலவுர் வாழுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் இசப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ,
எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்ததே உம்மை பாடுவோம். அலங்கோலமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவோம் என்று பாடுவோம். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்திலே வைத்தீரே உம்மை பாடுவோம். அலங்கோலமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவோம். பொழுதிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையை இயேசுவே உயர்த்தி நீரையா, பொழுதிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையும் இயேசுவே உயர்த்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ரீகாமா ஓ கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ. கோடி 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 நாளும் அமேன் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகும். மீண்டும் பாடுவோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவன் நம்மேல் வைத்த அன்பை சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உபவாசம் ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த மலை பிரசங்கத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போதும் அந்த முடிவு வரையிலும் ஆண்டவரே அவர் பேசின வார்த்தைகள் அத்தனையும் பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு ஆதரவும் அரவணைப்பும் ஆற்றுகிறதும் தேற்றுகிறதுமாய் இருக்கிறது என்று நாம் மறந்துவிடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார். தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார். சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தந்து தம் ஜீவனையே ஹல்லேலூயா அர்ப்பணித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகதான் அவரிடத்தில் நாம் வரும்போதெல்லாம் தேவன் நம்மில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், எவ்வளவு சிநேகமாக இருக்கிறார், எவ்வளவு ஆமாண்டவர் கிருபையாக இருக்கிறார், எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார், எவ்வளவு கருணையாக இருக்கிறார், எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆகதான் அவருக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. ஆனாலும் தேவன் நம்மளை அறிந்தவர். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் எங்களை அவரிடத்தில் அர்ப்பணிக்க முடிகிறது, நன்றியோடு பாட முடிகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டது போல் நம் நாவையை தொட்டார். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவனை உயர்த்தி 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 புகழ்ந்து புகழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுகிறார். ஏனால் தேவன் இந்த வழிகளில் எல்லாம் எல்லா பாடுகளின் நெருக்கத்திலும் உபத்திரத்திலும் ஆமாண்டவரே ஓ கவலை கண்ணீரின் நெருக்கத்தின் எல்லாவற்றிலும் நம்மளை ஆண்டவரை ஆற்றுகிறார் தேற்றுகிறார். தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் நாமளை அர்ப்பணிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதில்தான் அவர் எல்லாமே அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் என்பதை அவரிடத்தில் வரும்போது நாம் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய புத்தியில ஞானத்தில பலத்தில ஓடி விழ முடியாது. இவைகளெல்லாம் சுய புத்தி ஞானம் என்பது இதையெல்லாம் தந்தது யார்? ஹல்லேலூயா. அவன் தேவன் நம்மில் வைத்த அன்பை வெளிப்படுத்தினாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்தாரு. அவரில் நாம் அன்பு கூறும்படியாய் நம்மளை நினைவு கூர்ந்தாரு. ஹல்லேலூயா. என நம்மோடு பார்த்தோம் 7 சாபங்கள், ஸ்திரீயின் மேல் இருந்த 2 சாபங்கள் எல்லாவற்றையும் குலைத்து ஆமான் தேவன் கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார். ஆகதான் இனி நமக்கு சாபம் இல்லை, இனி நமக்கு ஆமான் பாரம் இல்லை, இனி நமக்கு கவலை இல்லை, நமக்கு கண்ணீர் இல்லை என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஏன்னா தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆமென் மீண்டும் ஆண்டவர் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேத வார்த்தையை வாசித்து தியானித்து
அதை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிற அளவுக்கு இந்த ஆர்சி சபைகளில் வந்திருக்கிறது நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் முன்பெல்லாம் வசனத்தை குறைவாக படிப்பார், அதுக்கு தியானிக்க மாட்டார்கள், கொஞ்ச நேரத்தில் பேசி முடித்து விடுவார்கள், சடங்காச்சாரத்தில் போய்விடுவார். ஆனால் இன்ற காலங்களிலே அதை எடுத்து 1 மணி நேரம் ஆண்டவரை பிரசங்கம் செய்து அல்லேலூயா தியான கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் அல்லேலூயா 3 நாள் 4 நாள் 7 நாள் என்று தியான கூட்டங்களை நடத்தி ஜனங்களை வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கிறார்கள். எல்லோரும் வேதத்தை எடுத்து வரும்படியாக வலியுறுத்துகிறார்கள். ஏன்? கர்த்தருடைய வருகைக்கு சமீபம். இதற்கு முன்பு இன்னொரு நிகழ்வும் நடக்க போகிறது. 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் 30 வயதிற்கு ஞானம் வந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிறப்பு ஞானஸ்தானம் மற்றும் அல்ல. இனி வரக்கிற காலங்களில் தேவனுடைய வார்த்தையை நீதியை நிறைவேற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை தாழ்த்தி பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றார், பிதாவுடைய நீதியை நிறைவேற்றினாரோ அப்படியே நாமளும் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த காலம் வரும், நிச்சயமாக வரும். அல்லேலூயா. எல்லா ஆர்சி ஜனங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இது வலியுறுத்தப்படும். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அல்லேலூயா. அவன் பிறப்பு ஞானஸ்தானம் அல்ல, ஞானம் வந்த பிறகு, தெளிவு புத்தி வந்த பிறகு ஞானஸ்தானம் பெறுவதே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சகலம் அவரால் படைக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தும் அல்லேலூயா அவரை தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நீதி நிறைவேற முடியாது வழிபடி என்று யோவான் சொன்னார். அதே போல நாமளும் ஆண்டவரே 30 வயதுக்கு உட்புள்ளவர்களும் 30 வயதுக்கு தாழ உள்ளவர்களும் 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களும் மரண தரவையில இருந்தாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளே வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் நிக்கதேவுக்கு எப்படி நான் மறுபடியும் போய் தாயின் வயிற்றில் பிறப்பேன் என்று யோவான் 3:3 எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் அல்லேலூயா ஆவியிலும் ஜலத்தினால் நீங்கள் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்மளை நாம அர்ப்பணிப்போம். என்ன நம்முடைய இது பாரமான காரியம் இல்லை, இது இலகுவான காரியம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தெழுந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து நாமளும் நம்மை தாழ்த்தி பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது இவளே நேசகுமாரத்தி, இவளே நேசகுமார் என்று தேவன் சொல்வார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த கிருபை காலத்திலே நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், அதன் பின் நடப்போம். தேவன் நம்மளோடு பேசுவார். ஆமென். ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகதான் நீங்கள் இந்த செய்திகளை தேவ செய்திகளை சில நேரங்களில் நீங்கள் சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்தலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உங்கள் மேல் நிலையிடும் போது நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆகதான் ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அல்லேலூயா வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்கள் திறந்தளம் என்று நாங்கள் செபித்து வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. அங்கும் இங்கும் வாசித்து விட்டு போய் விடுவதில்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வாசிக்கும் போதுதான் அதனுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் அடையும். வெளிப்பாட்டுக்கு ஆண்மடைய ஆதியாகமத்துக்கு அம்மாடைய பழைய ஏற்படுக்கு புதிய ஏற்படுக்கு ஒரே சம்பந்தமாய் இருக்கும், எங்கேயும் பிரிவில்லாமல் இருக்கும். இவைகளிலிருந்து ஆண்டவரே பழைய நியாய பிரமாணங்களிலிருந்து புதிய